மக்களே, இன்னைக்கு ஃபிட் ஆகிறதுல 6வது நாள். மார்னிங் வந்து பாக்ஸிங் பண்ணேன், கார்டியோக்கோசரம். டிஃப்ரெண்ட்டான வேல ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ தான் ஓரளவுக்கு ட்ராக் பண்ணவும் ஈஸியாக இருக்கும், ஓரளவுக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்காது. அதுக்கப்புறம் இந்த பால் வாங்கிட்டு கடைக்கு வந்து கொஞ்ச நேரம் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் போயிட்டு டீ குடிச்சிட்டு, இந்த காளான் வந்து எங்கள் கடையில் ஒரு அண்ணா வீட்டில் கல்டிவேட் பண்ணுறாங்க. ஆல்ரெடி நிறைய டைம் டேஸ்ட் பண்ணியிருக்கேன், சூப்பராக இருக்கும். அப்புறம் வந்து கொஞ்ச நேரம் எடுபடி வேலை செஞ்சுட்டு, வெயிலுக்கு நல்லா பழைய கஞ்சி அது மாதிரி குடிங்க guys, நல்லாயிருக்கும். அப்புறம் இவனை வேறு கட்டி போட்டான்னு சேடாக இருந்தான். அவன்கிட்ட கொஞ்ச நேரம் ஆறுதலை சொல்லிவிட்டு, அப்படி தாண்டா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு வந்து அம்மாவுக்கு தோசை சுட்டு கொடுத்துட்டு நம்மளும் ஒரு 2 தோசை இறக்கியாச்சு. அதான் காய்ஸ், காளான் சூப்பராக இருக்குது. அப்புறம் அப்பா வந்து செக்கப் போகிறாரு, அம்மாவும் போகிறாங்க. இப்போ கார் எட்டு போய் கொடுத்துட்டு லைட்டாக கடையில் எலக்ட்ரானிக் ஒர்க்கெல்லாம் இருந்துச்சு, அதை ஹெல்ப் பண்ணிவிட்டு நான் கடையிலையும் ஹெல்ப் பண்ணேன். அப்புறம் கட்டை போய் ரினியூல் பண்ணியாச்சு, ஏன்னா ட்ரெஸ்ஸிங் பண்ணால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்புறம் அப்பா வந்து 1 மணிக்கு சாப்பாடு ஊட்டி விட்டார். கையில் மருந்து வச்சு விட்ருக்காங்க, அதில் ட்ரெஸ்ஸிங் பண்ணதுனால சாப்பிட முடியல. வந்து கடையில் ஈவினிங் வரைக்கும் இருந்துட்டு ஜிம் போயிட்டு வந்து நல்லா ப்ரோட்டீன் ஷேக்கை குடிச்சிட்டு நாளை என் பண்ணிக்கிறேன் காய்ஸ். ஃபாலோ ஃபார் மோர் வீடியோஸ். குட் நைட்.